எப்போவுமே குழந்தைங்களுக்கு கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் வீட்டில் செஞ்சு கொடுத்துருப்பீங்க, இல்லை வெளியே வாங்கி கொடுத்துருப்பீங்க. பட் ஈஸியாக முட்டையை வச்சு அதே கேஎஃப்சி ஸ்டைலில் சூப்பராக ஒரு கேஎஃப்சி முட்டை செஞ்சிடலாங்க. இதை செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து போட்டிருக்கேன். அதோட நீங்கள் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 முட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணது தான் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் மேலே உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் நல்லா கலந்து விட்டால் தான் நம்மளுக்கு முட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்மளுக்கு ஓரளவு திக்காக வேணும் முட்டை. நான் ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்திருக்கேன், கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை அதில் மசாலா அடியில் தங்காமல் நல்லா கலக்கி விட்டு ஊற்றிட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துடும். நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் முட்டை லிக்விடாக இருக்குது. அது அப்படியே ஒரு 2 ஸ்பூன் வச்சு மெதுவாக திருப்பி போடுங்க. கொஞ்சம் உடையாமல் திருப்பி போடுங்க. இது அடியில் உள்ள முட்டை தான் நம்மளுக்கு மேலே வந்திருக்கு. இது அப்படியே அடியில் தள்ளிட்டோன்னா நம்மளுக்கு அழகாக வெந்து ரவுண்ட் ஷேப்லேயே வந்துடும். இப்போ நான் மூடி போடலை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக முட்டை எவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை நான் 4 துண்டுகளாக கட் பண்ணிக்கிறேன். முட்டை சூடாக அடுப்பில் இருக்கும் போது எவ்வளோ புசு புசுன்னு தெரிஞ்சிச்சு. அதே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே அதெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ 4 துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு அந்த துண்டுகள் நல்லா திக்காகவே இருக்கும். அப்போ தான் மாவில் நல்லா நனைச்சி போட நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ 150 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் காரம் கொஞ்சம் நல்லா சேர்ப்பீங்கன்னா 1 டீஸ்பூன் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கலவையிலேருந்து கொஞ்சம் மாவை மட்டும் ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்க போகிறோம். நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக நாம் முட்டையை நினைக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டில் நினச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த முட்டையை நம்ம ட்ரையாக வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மாவில் முன்னும் பின்னும் பிரட்டி எடுத்துகிட்டு நான் ஒரு பவுலில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குது. அதில் இந்த முட்டையை ஒரு தடவை போட்டு எடுத்துட்டு திரும்பவும் அந்த மாவில் நல்லா பிரட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்மளோட முட்டை பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகவும் நீங்கள் இந்த முட்டையை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளேமை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா செவக்க வெந்து வரணும். ரொம்ப ஹையில் வச்சு தீயமும் விட்டுற வேண்டாம். முன்னும் பின்னும் பிரட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக 5 நிமிஷத்துலேயே நல்லா முட்டை பொரிஞ்சு வந்துடும். நல்லா பொறுன்னு மொறுமொறுப்பாகவே உங்களுக்கு இருக்கும். இதை நல்லா சூடோட உங்களுக்கு தேவையான சாஸோடு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். சூடு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா பதார்த்தமுமே கொஞ்சம் இலகுவாயிரும். ஸோ நல்லா சுட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முட்டையில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம்.
இந்த கேஎஃப்சி ஸ்டைல் முட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.